வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முதல் கணவரை விவாகரத்து செய்ய காரணம் இதுதான் வெளிப்படையாக பேசிய ஸ்ரீதிகா. கணவர் சொன்ன வார்த்தை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பான நாதஸ்வரம், மகாராசி, குலதெய்வம் போன்ற சீரியல் மூலம் பிரபலமடைந்த நடிகை ஸ்ரீதிகா சில வாரங்களுக்கு முன்பு சீரியல் நடிகர் அரியானை இரண்டாவது திருமணமாக செய்து கொண்டார். திருமணத்துக்கு பிறகு எதற்காக முதல் கணவரை விவாகரத்து செய்தேன் என்ற பேட்டியில் பேசியிருக்கிறார். சீரியல் நடிகை ஸ்ரீதிகாவுக்கு இணையதளத்தை அதிகமானவர்கள் ஃபாலோ செய்து வராங்க. இவங்க நாதஸ்வரம் சீரியல், மலர் கேரட்டில் மூலம்தான் சின்ன திரையில் பெரிய அளவில் பிரபலமடைந்தாங்க. சீரியலை தொடர்ந்து தொடர்ச்சியாக சன் டிவியில் பல சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் அவரோடு மகராசி சீரியலில் கதாநாயகனாக நடித்த அரியனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. அரியனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து அவருக்கும் விவகாரத்தில் முடிந்துவிட்டது. அரியனின் திருமணத்தின் தன்னுடைய முதல் கணவரோடு ஸ்ரீதிகா கலந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இப்போது இருவருமே முதல் திருமண வாழ்க்கையில் இருந்து விலகி இரண்டாவது திருமணம் செய்திருக்கும் நிலையில் தாங்கள் எதற்காக விவாகரத்து செய்தோம் என்பதை பற்றி விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதில் ஸ்ரீதிகா மற்றும் அவருடைய கணவர் ஆரியன் இருவருமே தங்களுடைய முதல் திருமண வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதிகா தன்னுடைய முன்னாள் கணவர் குறித்து பேசுகையில், நல்ல மனிதர் தான், அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் எனக்கும் அவருக்கும் திருமண வாழ்க்கையில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதனால்தான் ஆரம்பத்தில் எல்லாமே சரியாகிவிடும் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் அது நாட்கள் போக போக விரிவடைந்து கொண்டே இருந்தது. நான் சின்ன வயதிலிருந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. 30 வயதுக்கும் மேலே வீட்டில் பார்த்த பெண் தான் எனது முதல் திருமணத்தை செய்து வைத்தாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்தது போல திருமண வாழ்க்கை எனக்கு கிடையாது. அதில் பெரிய ஏமாற்றம் தான் கிடைத்தது. எனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அதனாலேயே நாங்கள் இருவருமே பேசி தனியாக பிரிந்து விடலாம் என்று நினைத்திருந்தோம். யாராக இருந்தாலும் அவருடைய இயற்கையான குணத்தின்படி தான் இருக்க வேண்டும். நமக்கான அவர்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடாது. அதனால தான் அவரை விட்டு விலக முயற்சித்தேன். அதே போல் ஆரியனுக்கும் அவருடைய முன்னாள் மனைவியின் காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க. அவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஆரம்பத்திலிருந்து திருமண வாழ்க்கையில் இருவருமே மனம் ஒத்து போகவில்லை. பிறகு இருவருமே பிரிந்து விட்டாங்க. அந்த நேரத்தில் தான் அரியனுக்கு தோழியாக நான் இருந்தேன். அதனால் தான் அவர் திருமணம் வாழ்க்கை மீண்டும் சேர வேண்டும் என்று முயற்சி செய்தாங்க. அந்த நேரத்தில் தான் மனதில் எதுவும் இல்லை. பிறகு எங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்களா என்று கேட்க, பிறகுதான் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் மேலாக யோசித்து திருமண வாழ்க்கையில் இணைந்து இருக்கிறோம் என்று ஸ்ரீதிகா மற்றும் அவருடைய கணவர் ஆரியன் அவர்கள் பேட்டியில் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.